ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு our சேனல். திஸ் இஸ் தன்யா வித் ஆகாஷ். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய ஃபேமிலி அவுட்டிங் vlog தான் பார்க்க போறீங்க. இவ்வளோ அழகான சீனிக் பிளேஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தானே நீங்க பாக்குறீங்க. அதை கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே பச்சை பசேன்னு இருக்குங்க. ஆக்சுவலா பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது. நம்மளுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மேக்கரை அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஒரு நாள் ஜாலியா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சீனிக் பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். நாங்க போனது கேரளா சீசன்னாலயோ என்னமோ அவ்வளோ சீனிக்கா இருந்தது. சுத்தியுமே மலை, மேகங்கள் பாஸ் ஆறது அப்படின்ற மாதிரி நிறைய இருந்தது. இங்க நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. இந்த போர்டில் அது எல்லாமே எவ்வளோ ப்ரைஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாங்க இந்த காம்போ பேக் தான் எடுத்திருந்தோம். நாங்க போயிருந்தப்போ ஆஃபர் இருந்தது போல, அதனால நாங்க அந்த ஆஃபர் பேக்கேஜே எடுத்துக்கிட்டோம். மார்னிங் நம்ம ரொம்ப ஏர்லியாவே ரீச் ஆனதுனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே எடுத்துக்கல. அதனால அந்த பார்க்லயே வந்துட்டு இந்த மாதிரி பிரெட் ஆம்லேட் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது. நான் பிரெட் ஆம்லேட் வாங்கிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் போன உடனே பார்க் எப்படி இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாச்சு. எல்லா அட்வென்ச்சரஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். ஏன்னா ஆப்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த 360 சைக்கிள்ல தாங்க ஏறினேன். 360 சைக்கிள் வந்துட்டு பிளாக் தண்டர் லெவன்டர்ல எங்கேயுமே நான் ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு 360 ரவுண்ட் போட்டுட்டேன் அப்படின்ற சந்தோஷமே எனக்கு தாங்கவே இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரஸா ட்ரை பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலா நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு பயம் இருக்கும், உள்ளக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கும். ஆனாலும் அது எப்படியா ட்ரை பண்ணி பார்த்துடணும்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் ஒண்டர்லாலையும் சரி, பிளாக் தண்டர்லையும் சரி, எதுலையுமே ஏறாம வரவே மாட்டேன். அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை ஏறி இறங்கிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த சைக்கிளை முடிச்சுட்டு வால் கிளைம்பிங் வந்தோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஏறுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோ வந்தோடனே டக் டக்குன்னு ஏறிட்டேன். அதுக்கப்புறம் என்னால காலை வந்துட்டு மாத்தி வைக்கிறது எனக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால சுத்தமா முடியல. எனக்கு முடியல அப்படின்னோடனே அவங்க சர்ன்னு கீழே இறக்கிட்டாங்க. அப்போ ஒரு ஜர்க் இருந்ததே, ஐயோ அது வேற லெவல்ல இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த லேண்ட் ஜார்பிங்ல தான் போனோம். இதுவுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்லா ஜாலியா இருந்தது. கத்திக்கிட்டே, ரொம்ப பயமா இருந்தது, பட் கத்திக்கிட்டே போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ஹார்ஸ் ரைடிங் போயிருந்தேன். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஹார்ஸ்ல போகும்போது வந்துட்டு ஒரு கம்பீரமான ஃபீல் இருக்குங்க. எனக்கு ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எனக்கு சின்ன பிள்ளைல இருந்தே ரொம்ப பிடிக்கும் இந்த ஹார்ஸ் மேலலாம் போறது. எங்க பீச்ல ஹார்ஸ் பார்த்தாலும் நான் போயிருவேன். அப்புறம் இந்த பஞ்சி ஜம்பிங். ஆக்சுவலா நான் மத்த இடத்துல போயிருக்கும் போதுதான் அந்த மாதிரி ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரிலாம் இருந்தது. பட் இங்க வந்துட்டு சும்மா ஸ்விங் ஆகிற மாதிரி மட்டும்தான் இருந்தது. அதனால பெருசாலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆஃப்டர்நூனுக்குமே இங்க லஞ்ச் அவைலபிள் தான். ப்ரியாராவே நம்ம புக் பண்ணிக்கணும் போல. இங்க ரொம்ப மினிமல் மெனு தான், ஆனா சூப்பரா இருந்ததுங்க. ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பர்வான பிளேஸுங்க. ஒரு நாள் காலையில வந்தோம் அப்படின்னா ஈவினிங் நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸா வீட்டுக்கு போகலாம். அந்த மாதிரி இருக்கும். நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணலாம். நிறைய அட்வென்ச்சரிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பண்ணலாம். குட்டி பிள்ளைங்க வந்தாலும் கூட அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய விளையாடுறதுக்கு பிளேஸ் இருக்கு. அவங்களுக்கும் ஸ்விம்மிங் பூல், அடல்ட்ஸ்க்கு தனியா ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரிலாம் இருக்கு. நாங்க கரெக்டா கிளம்பலான்னு இருக்கிறப்போ மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மழையை பார்த்தோம் உடனே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு இருந்ததுனால நானும் என்னுடைய கோ சிஸ்டரும் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்பாட் பண்ண எல்லா சீனிக் பிளேசஸுமே இந்த மேக்கரை டேம் வந்துட்டு பார்க்க போயிருந்தப்போ தான் எல்லாமே நாங்கள் பார்த்துருந்தோம். எவ்வளோ பெரிய வானவில் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக குட்டீஸ் வந்திருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. உங்கள் வீட்லேயும் சுட்டி குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அழகான பிளேசஸ்லாம் கூட்டி போய் காட்டுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். Until it's bye from Danya with Akash. Bye.